பிரிண்டிங் இங்கே இருக்காங்க. ஹெச்பி பிரிண்டரிங் யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஐபஸ் நான் முதல்ல போய் டவுன்லோட் பண்ணேன், ஆனால் இதுலேயே இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. கோடி மூலமாக தான் டவுன்லோட் பண்ணேன் நான் அதை. அப்புறம் நிறைய இருக்குது. இது நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறமா இது கொஞ்சம் முக்கியமானது உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அதாவது பெரிய ஒரு ஸ்டாக்கு வந்து அதை நீங்கள் செல் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்டாக்ஸ் வர்றது எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் கிளியராக சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு பெரிய கடைக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருள் நிறையா வரும். அந்த பொருளோட கணக்கு எடுத்து ரேட்டு எடுத்து அது எத்தனை யூனிட், அது எவ்வளோ எப்படிலாம் எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது இதில் முன்னாடி எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இது எல்லாத்துக்கும் யாருக்காவது யூஸ் ஆகுதான் கூட பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்சஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ஃபாண்ட்டு அந்தளவுக்கு பார்த்து நிறையா ஃபாண்ட் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கும். கேம்ஸுமே அந்தளவுக்கு இருக்குது, நிறையாவே இருக்குது. ஆனால் கேம் நான் விளாட மாட்டேன். நிறைய லினக்ஸ் கேம்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு சிலது நல்லாவே சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான்லாம் கேம் விளையாண்டு பார்த்ததில்ல இன்னி வரைக்குமே. யூஸ் பண்ணி ஒரு 2 வாரம் பக்கம் ஆகுது. இது லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுங்களா, அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரியே இருக்குது விண்டோஸு. ஏன்னா அவங்க ஒரே சர்க்கிள்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ண, அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன், அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் அதுக்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு முடியும். ஆனால் லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வேறு புதுசாக நீங்களே க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாது இது யாராவது லினக்ஸ், இப்போ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, யாரையும் லினக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு புது ஆப்புக்கு ரெடி பண்ணாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். இது வந்து கற்றுக்கிறவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். லினக்ஸ் மின்ட்டு நிறையா இருக்குது, லினக்ஸ் மஞ்சாரோ நிறையா இருக்குது. காலி லினக்ஸில் சூப்பராக இருக்குது அதெல்லாம். இது எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த மாலிகுலர்ஸ் இருக்குதுங்களா, அந்த மாதிரி இப்போ பார்த்தேன் நான் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து அனுப்பி லினக்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமா, அது வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாருமே கற்றுக்க வேண்டியதா அப்படின்னு கேட்டிருந்தார். ஒரு லிங்க்கு கூட அனுப்பியிருந்தார். என்கிட்ட கேட்டால் அஃப்கோர்ஸ் லினக்ஸுங்கிறது கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, நிறைய பேரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது வந்து லினக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தம் நிறைய விதமான ஓஎஸ் இருக்குது. டாப் ஓஎஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு 4 கேட்டகரியில் பிரிஞ்சிருக்குது. ஒன்று வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த அப்ளிகேஷன் மேக்கிங், சாஃப்ட்வேர் மேக்கிங், இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இருக்கிறது போகும். மீதி இருக்கிற 5 சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எடிட்டிங்க்கு வேண்டி ரொம்ப ப்ரொஃபஷ்னலான எடிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. மஞ்சோறு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எடிட்டிங்க்கு வேண்டி உங்களுக்கு முழுக்க இன்பில்டாகவே நிறைய சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டிய பேரட் அண்ட் காலி லினக்ஸு. பேரட் எடுத்திங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல. ஆனால் காலி லினக்ஸில் நம்ம இன்ஸ்டாலேஷன் அப்போது அதில் பாதி அதில் பாதி நம்ம யூஸ் பண்ணுற பாதி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
கிளிக் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 1800 ஹேக்கிங் சாஃப்ட்வேர் உள்ள இன்பில்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹேக்கிங்க்கு மட்டுமே 1800 சாஃப்ட்வேர் உள்ளே இருக்கும். அப்புறம் நீங்கள் இது ஃபுல் பேக்கேஜாக ஃபுல்லாக இருக்குது. அது ஃபுல்லாக நீங்கள் இருக்குது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஒரு மொத்தமாக 3500 சாஃப்ட்வேர் இருக்கும் ஹேக்கிங்க்கு மட்டுமே முழுக்க. ஏன்னா இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் எங்கேயாவது போகிறீங்கன்னா லினக்ஸுக்கு வந்து செக்யூரிட்டிக்கு வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். விண்டோஸே நம்ம நம்பி இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது காசு செலவு பண்ண வேண்டியது. இப்போ லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, அடுத்த பார்ப்போம். இப்போ என்னென்னு ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றி தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப் இருக்கான்னு இந்த சாஃப்ட்வேர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். பைத்தானில் உள்ளேயே இருக்குது இன்பில்டாகவே. இங்கே 3D அனிமேஷன் வீடு கட்டுறதெல்லாம் இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஒருத்தனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இது உள்ளேயே இருக்குது. நம்ம அதை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணால் போதும். மேபி ட்ரை பண்ணுறேன். இது மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பு இல்லை ஏதோ சாஃப்ட்வேர் ஏதாவது க்ரியேட் பண்ண முடியுமான்னு. முடிஞ்சால் சூப்பராக இருக்கும்ல. அப்புறம் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், இதில் ஒரு இது கூட அடினோ இருக்குது, சூப்பரானது. அடினோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். இந்த அடினோங்கிறது முழுக்க ஒரு கமாண்டிங் பார்ட்டாகவே இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு இப்போது என்ன சொல்கிறது, அலெக்ஸா எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் அடினோவும். இமேஜை காணும். ஓகே, அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு சொடக்கு போட்டிங்கன்னா ஃபேன் ஆன் ஆகுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த அடினோவில் செய்யலாம். இதில் ஃபுல்லாமே கமாண்டிங் ப்ரோக்ராமிங் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. இன்னொன்று உங்களுக்கு இருக்குது லைட் வெயிட்டான, ரொம்ப லைட் வெயிட்டான ஓஎஸ். அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதனோட ஆப்ஷன் நான் இன்றைக்கி பார்த்தேன். இன்றைக்கி இருக்குதான்னு தேடி பார்க்கும்போது கிடச்சதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு சின்ன ஒரு டிவைஸில் அதை இன்ஸ்டால் பண்ணோம்னா போதும். ஓகே, அடுத்தது நம்ம என்னது, சவுண்ட் அண்ட் வீடியோ எடிட்டிங். இது எல்லாமே சவுண்டை எடிட்டிங் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே இதில் தான் வரும். எக்கச்சக்கமானது வீடியோ எடிட்டிங், சவுண்ட் எடிட்டிங், கன்வெர்ட்டர் எல்லாமே இதில் இருக்குது.
இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ண முடியல, உங்களுக்கு அதனால் சும்மாப்பெலாம் எனக்கு காட்டுறேன். அவ்வளோதான். அடுத்தது போவோம். அடுத்தது சிஸ்டம் டூல்ஸ். இது எல்லாமே சிஸ்டத்துக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இதில் இருக்கும். லினக்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை தப்பாக எதாவது பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப பழையபடி கொண்டு வரக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பல விஷயத்தை லினக்ஸை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை எனக்கு சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமுக்கு கொடுத்துருக்குறேன், அதுலேயும் கேளுங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் இருக்குது. நானும் வீடியோ போடுறேன்னு பார்க்குறேன், ஆனால் லேப்டாப் கிடைக்க மாட்டேங்குது. என் லேப்டாப்பில் கொஞ்சம் டேட்டா இருக்குது, அதனால் அழிக்க முடியல. ஏதாவது லேப்டாப் கிடச்சுன்னா உங்களுக்கு பூட்டிங் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்த வீடியோவுக்கு இப்போவே உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்றேன். அடுத்த வீடியோவில் ஒரு சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ஏன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் கோர்ஸ் போடணும்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து எல்லா பக்கம் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதோட ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் வெறும் சீக்கிரமாக, அதாவது ஒரே நாளில் 7 வாரத்துக்கு வேண்டிய 7 வாரம் பண்ண வேண்டிய கோர்ஸை ஒரே நாளில் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்டிங் தமிழா. பாய்.